பிரசன்னா சர்மா யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோட 1 மந்த் பேபிக்கு நம்ம என்ன திங்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த குட்டீஸ் தான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நியூபோர்ன் பேபியை வந்து கருத்துறதுக்காக பெட்டு வாங்கியிருந்தோம். ஃபஸ்ட்டு அதை பார்க்கலாம். இது எப்படி இருக்கும் அஸ்னி? இதில் வந்து மஸ்கிட்டோ நெட்டோட வந்துடும். ருத்ரா, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 650. மஸ்கிட்டோ நெட்டோட பெட் குடி. ருத்ரா புடிமா, புடிடா. புடியா? கையை இந்த இது இந்த வந்து இந்த பெட்டு ஃபஸ்ட்டு வந்து தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து ஃபுல் டைம் வந்து நம்ம பெட்டிலே வந்து யூஸ் பண்ண முடியாது இல்லைங்களா, அதனால் வந்து காட்டன் சாரியை வந்து கீழே போட்டுட்டு பாய் மேலே வந்து காட்டன் சாரி போட்டுட்டு அந்த நிற்காமல் மஸ்கிட்டோ வராமல் இருக்கிறதுக்காக இந்த கொசு வலையும் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இது ஒன்று கண்டிப்பாக தேவைப்படும். இது அங்கே வை. அப்புறம் தம்பியை வந்து குளிப்பாட்டிட்டு ஃபஸ்ட்டு இது பண்ணும்போது இந்த சாமியை வந்து கட்டுவாங்கல்ல, இந்த துண்டு ஒயிட் கலர் டவல், இது வந்து தண்ணி ஈஸியாக அப்சார்ப் பண்ணும். அதனால வந்து இந்த டவலும் கொஞ்சம் தேவைப்படும். இது வந்து 4 டவல் கிட்ட இருக்குது. 2 டவல் ஷார்ட்டாக இருக்குது, 2 டவல் வந்து லாங்காக வச்சுருக்கோம். அந்த இதே வச்சுருக்கு காமிச்சிக்கலாம். இது வந்து காட்டன் சாரீ, என்னோடய சாரீ தான் யூஸ் பண்ணுவேன். தம்பி வந்து நைட் டைமில் மட்டும் கீழே பாய் மேலே வந்து இந்த சாரியை போட்டுட்டு ப்ளஸ் வந்து யூரின் மேட் வந்து கீழே போட்டுட்டு உடம்பு வரைக்கும் வந்து காட்டன் சாரீ இருக்கும், அதுக்கு கீழே யூரின் மேட் இருந்துட்டு காட்டன் சாரீஸ் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து கட் பண்ணி துண்டு துண்டாக எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா யூரின் அடிக்கடி போகும், அதை நியூபர்ன்றதால ஃபீட் பண்ணவும் யூரின் போகவும் கரெக்டாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து டயப்பர் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து காட்டன் கிளாத் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த கிளாத்து தேவைப்படும். யூரின் மேட்டு ப்ளஸ் காட்டன் கிளாத்து, உடம்பு வரைக்கும் படுத்துக்கிறதுக்காக காட்டன் சாரீ தேவைப்படும். வேகமாக தான் பேசுகிறேன். ப்ளஸ் வந்து பேபி வந்து மோஷன் போகும்போது வந்து அந்த பிளேஸை வந்து நம்ம வந்து தண்ணி வச்செல்லாம் வாஷ் பண்ண முடியாது இல்லைங்களா, அதனால் வந்து வைப்பர் வந்து தேவைப்படும். மோஷன் போகும்போது வைப்பர் வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக அது தேவைப்படுது. அப்புறம் வந்து இது வந்து நாங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினது. பேபி வந்து எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லும்போது கேரி பண்ணிக்க முடியாது இல்லைங்களா, அதனால் வந்து பேபி பெட்டு ஈஸியாக தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டு வாங்கியிருக்கோம். இதோட ரேட் வந்து 400. இதுக்குள்ளே வச்சுட்டு தூக்கிட்டு போகலாமா தம்பியை? இதுக்குள்ளே வச்சுட்டு தூக்கிட்டு போகிறதுக்கு அப்புறம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு சிசேரியன்றதால கொஞ்சம் பேக் பெயின் இருந்துச்சு, அதனால் வந்து ஃபீட் பண்ணும்போது பெயின் தெரியாமல் இருக்கிறதுக்காக வந்து ஃபீடிங் பில்லோ வந்து ஆர்டர் பண்ணி தான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்திங்கன்னா 450 வந்துச்சு. 450 ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினது. இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இடுப்பில் வச்சுட்டு குழந்தைக்கு ஃபீட் பண்ண இது கரெக்டாக இருக்குது. தென் வந்து தம்பிக்கு நாங்கள் என்ன யூஸ் பண்ணோன்னா அந்த ஹிமாலயா கிஃப்ட் பேக் தான் வாங்கி யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து பேபி பவுடரு, பேபி மசாஜ் ஆயில் வந்து இது யூஸ் பண்ணுறோம். பேபி மசாஜ் ஆயில் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து குளிக்க வைக்கும்போது அந்த சுடு தண்ணியில் வந்து இது வந்து ஒடுக்கலைன்னு சொல்கிறாங்க. இது 2-3 ட்ராப் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பேபியை குளிப்பாட்டோம். இது எதுக்குன்னா கோல்டு ஆகாமல் இருக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம். பேபி லோஷன் வந்து நாங்கள் என்ன யூஸ் பண்ணல, பேபி ஷாம்பு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து பேபிக்கு வந்து 1 மந்த் தான் ஃபினிஷ் ஆகிருக்கு, அதனால் இதெல்லாமே நாங்கள் ஹிமாலயா திங்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். தென் வந்து இதில் என்ன திங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த ட்ராப்ஸ் வந்து காலையில் 5 சொட்டு சத்துட்டான். அதில் கை வைக்காத.
சத்து சிரப்புன்னு சொன்னாங்க. பேபி வந்து 6 மந்த் ஆகிற வரைக்கும் இந்த சிரப் வந்து கண்டினியூஸாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து இது வந்து ஈவினிங்காக வந்து விட்டமின் சி இது இருக்கிற சிரப் வந்து இதுவும் வந்து 6 மந்த் வரைக்குமே பேபிக்கு கண்டினியூஸாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து சம்டைம்ஸ் வந்து கோல்டு இருக்கிறப்ப மட்டும் இந்த நாசல் ட்ராப்ஸ் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. தென் வந்து இது தொப்புள் குடி காயம் இருந்தப்போ யூஸ் பண்ணுறதுக்காக இந்த பவுட்ரு வாங்கினது. அவ்வளோதான். இது வந்து அவரோட பவுடர் டப்பா. இது என்னதுன்னு சொல்லுங்கள் நீங்கள் 2 பேரும். இதில் நான் என்ன யூஸ் பண்ணுவேன்? தம்பிக்கு பொட்டு வைப்பேன்ல. இதில் பால் எடுத்து இதில் வச்சுட்டு இதை தேய்ச்சி தம்பிக்கு பொட்டு இதில் தானே வைக்கணும். இதை வந்து வசம்புன்னு சொல்லுவாங்க. இதை வந்து விளக்கில் காமிச்சு எரிய வச்சுட்டு நம்மளுடைய பால் எடுத்துட்டு அந்த பாலில் தேய்ச்சி தான் வந்து குழந்தைக்கு வந்து ஒரு 3 மந்த் வரைக்குமே இந்த பொட்டு தான் யூஸ் பண்ணணும். மை பொட்டு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ப்ளஸ் வந்து இது வந்து ஏதாவது குழந்தை வந்து ஹாஸ்பிட்டல் வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது வந்து இந்த டயப்பர் யூஸ் பண்ணுறோம். டயப்பர் வந்து நைட் டைம் மட்டும் ஏதாச்சும் யூஸ் பண்ணலாம். அது வந்து வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது டயப்பர் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் இந்த பாக்ஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து தம்பிக்கு வந்து நியூ ட்ரெஸ் தான். எல்லோரும் பார்க்க வரும்போது வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, அப்புறம் டவலு தம்பிக்கு டவலு, இன்னும் ஒரு நியூ ட்ரெஸ்ஸு. 2 எத்தனை ட்ரெஸ்ஸு கவுண்ட் பண்ணலாம்? 2 1 எது 3 4 இதான் 4 ட்ரெஸ்ஸு. 5 6 7 8 9 10 11 இந்த கவர்மெண்ட்ல கொடுத்த இந்த கிட்டு வந்து 2 கிட்டு எதுக்கு கவர்மெண்ட்ல கொடுத்த கிட்டு வந்து ஒரு கிட்டோட வந்து தம்பியோட நியூ ட்ரெஸ் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. நியூ ட்ரெஸ்ஸே வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இன்னொரு கிட்டு எதுக்குன்னு பார்க்குறீங்கன்னா டெய்லி நான் யூஸ் பண்ணுற காட்டன் கிளாத்து, காட்டன் சாரீஸ் எல்லாமே வைக்கிறதுக்கு எனக்கு யூஸ் ஆகிட்டுருக்கு. யூரின் மேட்டு, காட்டன் சாரீஸு, மொத்தமாக 4 சாரீஸ் இருக்குது. 2 சாரீஸ் இன்னைக்கு யூஸ் பண்ணாலும் நாளைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு 2 சாரீஸ் அந்த மாதிரி மாற்றி யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா வந்து ஒரே சாரியே போட்டுட்ருக்க முடியாது இல்லைங்களா, அதனால யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் பார்த்தது எல்லாமே நான் வந்து சொல்லியாச்சு. ஃபஸ்ட்டு என்ன யூஸ் தேவைன்னா மஸ்கிட்டோ வச்சு ஒரு பெட்டு, தென் வந்து குழந்தைய எங்கேயாவது வெளில கூட்டிட்டு போனால் கேரி பண்ணிக்கிறதுக்கு ஒரு பெட், அதோட அந்த கேரி பேக், இது என்ன இது பேர் காட் ஃபார் பேபி, இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து ஃபீட் பண்ணுறதுக்காக ஃபீடிங் டூலோ, அப்புறம் மோஷனில் யூரின் போகும்போது யூஸ் பண்ணுறதுக்காக காட்டன் கிளாத்து, தென் வந்து மோஷன் போகும்போது துடைக்கிறதுக்காக வைப்பர் தேவைப்படும். அது அந்த வைப்ஸு தேவைப்படும். ப்ளஸ் வந்து ஏதாச்சும் வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது வந்து டயப்பர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டயப்பர் வரும்போது சம்டைம்ஸ் அதை வந்து நியூ ஸ்கின் இல்லைங்களா, அது ரேஷஸ் வரும்போது இந்த ஆயில்மெண்ட் வந்து போட்டோம்னா கிளியர் ஆகிடுது. ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு தெரியாது, ஹாஸ்பிட்டலில் வந்து டயப்பரே யூஸ் பண்ணியிருந்ததால் குழந்தை வந்து யூரினும் மோஷனும் ஒன்றா போகும்போது அதுலேருந்து ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகுங்களாம். அதுலேருந்து தான் அந்த ஃபங்கல் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாக்டரு. அது கிளியர் பண்ணுறதுக்காக ஆயில்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இதுதான் நான் யூஸ் பண்ணுற நியூ பார்ன் பேபிக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ். மறக்காமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நியூ பார்ன் பேபி இருக்கிறதால எனக்கு டைம் இல்லை வீடியோ எடுத்து போகிறதுக்கு. இந்த குட்டிசுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நான் வீடியோ போடுறேன். பாய் சொல்ல, பாய், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லு. சரி.